கைஸ், நம்ம உலகத்துல இருக்கிறதுலே டாலஸ்ட் உயரமான பகுதினா எவரெஸ்ட்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்ம உலகத்துல இருக்கிறதுலே ஆழமான பகுதி டீப்பஸ்ட் எதுன்னு தெரியுமா? அதுலயும் கிட்டத்தட்ட அந்த எவரெஸ்டே தூக்கி தலையில சுருனாலுமே எக்ஸ்ட்ரா 2 கிலோமீட்டர் இருக்க மாதிரியான ஆழமான பகுதி இருக்குது. அங்க சூரிய ஒளி கூட போகாதான். ஒரு கள்ளத்துக்கு நீங்க மேல போட்டா கூட அது ஒரு அடிமட்டத்துக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆகுமா. அந்த மாதிரியான ஒரு டீப்பஸ்டான திகிலூட்டும் ஆழத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்க பண்ணிட்டு இந்த பெல்லையும் தட்டி விட்டு ஆல் செட் பண்ணுங்க, அப்படியே லைக்கையும் போட்டு விட்டுருங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சரி, இந்த ஏரியா எங்க இருக்கு பார்த்தோம்னா பசிபிக் பெருங்கடலுடைய மேற்கு பகுதி. அங்க போனோம்னா ஜப்பான், பிலிப்பீன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது பக்கத்திலே மரியானா ட்ரென்ச். இதோட ஆழம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டரா. சரி, இது யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சா பார்த்தோம்னா 1875ல HMS சேலஞ்சர் ஷிப் அப்படின்னு கப்பல்ல பயணிச்ச சயின்டிஸ்ட் தான் இந்த ஏரியாவை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சனால சோ அந்த ஆழமான பகுதிக்கு சேலஞ்சர் டீப்னு பேர் வச்சுட்டாங்க. இந்த சேலஞ்சர் டீப்ல சூரிய ஒளியே போகாதான். ஒரு கள்ளத்துக்கு போட்டா கூட மேல இருந்து அடிமட்டத்து வர்றதுக்கு 6 மணி நேரம் ஆகுமா. பிரஷர் பார்த்தோம்னா பயங்கரமா. உதாரணம் சொல்றாங்க, நம்ம தலைக்கு மேல அட் டைம்ல 100 யானையை தூக்கி வச்சா எவ்வளவு பிரஷர் இருக்கும், செகண்ட்ல செக் பண்ணுறாருல. சோ அந்த அளவு பிரஷர் இருக்குமா. ஒரு பாறையை போட்டா கூட அதோட குட்டி குட்டி துவாரங்கள் மூலமா பிரஷர் உள்ள போய் இப்படி பிளாஸ்ட் ஆயிருமா. ரீசெண்டா கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு துயரமான சம்பவம் தான். இந்த உலகத்துல உள்ள ரிச்சான பீப்புள் எல்லாம் சேர்ந்து டைட்டானிக் கப்பலை பார்க்கணும்னு சொல்லிட்டு குட்டி நிர்மல் கப்பல ஒரு 5 பேர் போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்குள்ள போகும்போது இந்த பிரஷர் தாங்க முடியாம அப்படி இம்ப்ளோஷனா உள்ள அப்படி சப்பளிஞ்சிருச்சு. டைட்டானிக் ஏரியால அப்படின்னா உலகத்துல டீப்பஸ்ட் ஏரியால எந்த அளவுக்கு பிரஷர் இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. சரி, என்னதான் இங்க இவ்வளவு பிரஷர் இருந்து சூரிய ஒளியா போகாம இருந்து அவ்வளவு சில்லுன்னு இருந்தாலும் நிறைய விசித்திரமான உயிரினங்கள்லாம் அங்க இன்னுமே வாழ்ந்துகிட்டு இருக்குதான். உலகத்துல நமக்கு தெரியாமல இன்னும் என்னெல்லாம் இருக்கும்னா. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம டப்புன்னு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லையும் தட்டி விட்டு ஆல் செட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.